வணக்கம் நண்பர்களே, கோர்சஸ் இன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம சேனல்ல ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் பத்தி தெளிவா சுலபமா கத்துக்கலாம். வாங்க இன்னைக்கு லெசன் 7க்கு போலாம். Lesson 7 Group Dynamics 7.1 Introduction. ஒரு குரூப்னா 2 அல்லது அதுக்கு மேலே இருக்கிற தனிநபர்கள் ஒரு குறிப்பிட்ட இலக்குகளை ஆப்ஜெக்டிவ்ஸ் அடையறதுக்காக இன்டராக்டிங் பண்ணி ஒருத்தர் சார்புபடுத்தி இன்டர்டிபெண்டன்ட் ஒன்னா வர்றதுதான். குழுக்களை ஃபார்மல் முறையான மற்றும் இன்ஃபார்மல் முறையற்ற குழுக்களா பிரிக்கலாம். ஃபார்மல் குழுக்கள்ங்கிறது ஒரு நிறுவனத்தோட ஆர்கனைசேஷன்ஸ் அமைப்பு ஸ்ட்ரக்சர் மூலமா வரையறுக்கப்பட்டு குறிப்பிட்ட வேலைகள் ஒர்க் அசைன்மெண்ட்ஸ் ஒதுக்கப்பட்டு பணிகளை டாஸ்க்ஸ் உருவாக்குறது. இன்ஃபார்மல் குழு முறையான அமைப்போடு ஃபார்மலி ஸ்ட்ரக்சர்ட் இருக்காது அல்லது நிறுவனத்தால தீர்மானிக்கப்படாது. இது சமூக தொடர்புக்கான சோஷியல் கான்டாக்ட் தேவைக்கு ஏற்ப தானா உருவாகும். 7.2 Types of Groups. குழுக்களை 4 வகைகளா பிரிக்கலாம். 1. கமாண்ட் குரூப் கட்டளை குழு. 2. டாஸ்க் குரூப் பணிக்குழு. 3. இன்ட்ரெஸ்ட் குரூப் ஆர்வக்குழு. 4. ஃப்ரெண்ட்ஷிப் குரூப் நட்பு குழு. Command Group. கட்டளை குழுக்கள் முறையான அமைப்புக்குள்ள ஃபார்மல் ஆர்கனைசேஷன் இருக்கும் மற்றும் நிறுவனத்தின் ஆர்கனைசேஷன் சார்ட் மூலமா தீர்மானிக்கப்படும். இது மேலாளரோட மேனேஜர் நேரடி தொடர்புல இருக்கிற கீழ்மட்ட ஊழியர்களை சபார்டினேட்ஸ் கொண்டது. Task Group. பணிக்குழுக்கள் ஒரு வேலையை முடிக்க ஒன்னா வேலை செய்யறவங்க. பணிக்குழுவின் உறுப்பினர்கள் தங்கள் நேரடி வரிசைமுறை தலைவருடன் இம்மீடியட் ஹைரார்கிக்கல் சுப்பீரியர் மட்டும் இல்லாம கிராஸ் கமாண்ட் உறவுகள் கிராஸ் கமாண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் கொண்டவர்களுடனும் தொடர்புல இருப்பாங்க. எல்லா கட்டளை குழுக்களும் பணிக்குழுக்கள் தான், ஆனா இதோட தலைகீழ் சாத்தியமில்லைங்கிறத கவனிக்கணும். Interest Group. ஆர்வக் குழுக்கள் ஒரு குறிப்பிட்ட இலக்கு அடைய ஒன்னா வேலை செய்யறவங்க. அந்த இலக்கு அவங்களுக்கு சம்பந்தப்பட்டது. உதாரணமா தங்கள் விடுமுறை அட்டவணையை வேகேஷன் ஸ்கெட்யூல் மாத்துறதுக்காகவோ இல்லனா வேலை நிலைமைகளை ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் மேம்படுத்துறதுக்காகவோ ஒன்னா சேர்றவங்க. Friendship Group. நட்பு குழுக்கள் ஒன்னு அல்லது பல குணநலன்களை கேரக்டரிஸ்டிக்ஸ் பகிர்ந்துக்கிறதுனால ஒன்னா சேர்க்கப்படுறவங்க. 7.3 Work Group Behavior. ஒரு குழுவின் வெற்றி அதன் உறுப்பினர்களின் திறமை ability of the group members, குழுவின் அளவு size of the group, மோதல் அளவு level of conflict போன்றவற்றை பொறுத்து இருக்கும். வேலைக்குழுக்கள் பெரிய நிறுவன அமைப்பின் லார்ஜர் ஆர்கனைசேஷன் சிஸ்டம் ஒரு பகுதி. அதனால அவை வெளிப்புற எக்ஸ்டர்னல் மற்றும் இன்டர்னல் சூழ்நிலைகளால கண்டிஷன்ஸ் பாதிக்கப்படும். சூழ்நிலைகள் உறுப்பினர்களின் பங்கு மெம்பர்ஸ் ரோல் மற்றும் விதிமுறைகளை நார்ம்ஸ் வரையறுக்கும். இந்த காரணிகள் குழுவுக்குள்ளே இருக்கிற இன்டராக்ஷன் பேட்டர்ன்ஸ் தீர்மானிக்கும். எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸ் இம்போஸ்ட் ஆன் த குரூப் குழு மீது விதிக்கப்படும் வெளிப்புற சூழ்நிலைகள். குழுக்களின் பிஹேவியரை விளக்கும்போது குழுக்கள் ஒரு பெரிய நிறுவன அமைப்பின் லார்ஜர் ஆர்கனைசேஷன் சிஸ்டம் ஒரு பகுதி என்பதை நாம உணர்ந்தால் நிறுவனங்களும் விளக்கத்தின் ஒரு பகுதியாகும். ஆர்கனைசேஷன் ஸ்ட்ராட்டஜி நிறுவன வியூகம். நிறுவனத்தின் ஒட்டுமொத்த வியூகம் ஓவரால் ஸ்ட்ராட்டஜி உயர்மட்ட நிர்வாகத்தால் டாப் மேனேஜ்மெண்ட் வகுக்கப்படுது மற்றும் இது நிறுவனத்தின் இலக்குகளையும் ஆர்கனைசேஷன் கோல்ஸ் அந்த இலக்குகளை அடையறதுக்கான வழிகளையும் மீன்ஸ் கோடிட்டு காட்டும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நிறுவனம் குறிவைக்கும் வியூகம் பல்வேறு வேலை குழுக்களின் சக்தியை பவர் ஆஃப் வேரியஸ் ஒர்க் குரூப்ஸ் பாதிக்கும். உதாரணமா நிறுவனம் தன்னோட வணிகத்தின் பிசினஸ் முக்கிய பகுதிகளை விற்கவோ அல்லது மூடவோ குறிவைத்தால் வேலை குழுக்களுக்கு குறைவான வளங்கள் ரிடியூசிங் ரிசோர்ஸ் பேஸ் இருக்கும். குழுவுக்குள்ளே மோதல்கள் இன்ட்ராகுரூப் கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்கும் மற்றும் உறுப்பினரின் கவலை ஆங்ஸைட்டி ஆஃப் த மெம்பர் அதிகரிக்கும். நிறுவன வியூகம் ஒரு வெளிப்புற இருந்தாலும் அது வேலை குழுக்களின் பிஹேவியர்ல ஒரு பெரிய தாக்கத்தை கிரேட்டர் இம்பாக்ட் ஏற்படுத்தும். அத்தாரிட்டி ஸ்ட்ரக்சர் அதிகார அமைப்பு. அதிகார அமைப்புங்கிறது யார் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும், யார் என்ன முடிவுகள் டிசிஷன் எடுக்கிறது, தனிநபர்கள் அல்லது குழுக்களுக்கு என்ன முடிவுகள் எடுக்க அதிகாரம் இம்பவர்ட் இருக்குங்கிறத வரையறுக்குது. இந்த அமைப்பு வேலைக்குழுவின் நிலையை பொசிஷன் ஆஃப் த ஒர்க் குரூப் நிறுவனத்தின் படிநிலையில ஆர்கனைசேஷன்ஸ் ஹைரார்கி குழுவின் முறையான தலைவர் ஃபார்மல் லீடர் மற்றும் குழுக்களுக்கு இடையிலான முறையான உறவுகளை ஃபார்மல் ரிலேஷன்ஷிப்ஸ் தீர்மானிப்பதன் மூலம் வேலைக்குழுவோட தொடர்புபடுத்தப்படுது. ஃபார்மல் ரெகுலேஷன் முறையான ஒழுங்குமுறை. நிறுவனம் விதிகள் ரூல் ப்ரொசீஜர்ஸ் கொள்கைகள் பாலிசிஸ் வேலை விளக்கங்கள் ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் மற்றும் பிற ஒழுங்குமுறைகளை ரெகுலேஷன் விதிக்கும்போது ஊழியர்களின் பிஹேவியர்கள் தரப்படுத்தப்படும் ஸ்டாண்டர்டைஸ்ட். ஒழுங்குமுறை வேலைக்குழுவின் பிஹேவியர் பேட்டர்ன் அதிகரிக்கும். ஒழுங்குமுறைகளின் உதவியோட பணி டாஸ்க் சரியான நேரத்துல முடிக்கப்படலாம். ஏன்னா விதிகள் வேலைக்குழுவை அப்போதே பணியை முடிக்க வைக்கும். நிறுவனத்தால அதிக முறையான ஒழுங்குமுறைகள் விதிக்கப்படும்போது வேலைக்குழு உறுப்பினர்களின் பிஹேவியர் நிலையானதாகவும் கன்சிஸ்டன்ட் கணிக்கக்கூடியதாகவும் பிரெடிக்டபிள் இருக்கும். ஆர்கனைசேஷனல் ரிசோர்ஸ் நிறுவன வளங்கள். பணம் நேரம் மூலப்பொருட்கள் ரா மெட்டீரியல்ஸ் மற்றும் உபகரணங்கள் எக்யூப்மெண்ட் போன்ற வளங்கள் குழுவின் பிஹேவியர்ல ஒரு அத்தியாவசிய கூறாக எசென்ஷியல் கம்போனன்ட் இருக்கு. பெரிய மற்றும் இலாபகரமான நிறுவனங்களிடம் நிறைய வளங்கள் இருக்கு. அதனால வேலைக்குழுவுக்கு தங்கள் இலக்குகளை அடையிறது ஈஸியா இருக்கும்.
ஆனா குறைந்த வளங்கள் கொண்ட நிறுவனங்கள்ல குழுக்களால இலக்குகளை அடைய முடியாது. எனவே குழுக்களுக்கு ஒதுக்கப்படும் வளங்களின் இருப்பு அல்லது இல்லாமை குழுவின் பிஹேவியர்ல ஒரு பெரிய தாக்கத்தை பேரிங் ஏற்படுத்தும். ஹியூமன் ரிசோர்சஸ் செலெக்ஷன் ப்ராசஸ், மனித வளத் தேர்வு செயல்முறை. சரியான நபரை தேர்ந்தெடுப்பதற்கான அளவுகோல்கள் கிரைட்டீரியா வேலைக்குழுக்களின் பிஹேவியரையும் பாதிக்கும். ஏன்னா எந்த குழுவின் உறுப்பினர்களும் முதலில் குழு ஒரு பகுதியா இருக்கிற நிறுவனத்தின் உறுப்பினர்கள்தான். பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன் அண்ட் ரிவார்ட் சிஸ்டம், செயல்திறன் மதிப்பீடு மற்றும் வெகுமதி அமைப்பு. செயல்திறன் மதிப்பீடு, பெர்ஃபார்மன்ஸ் இவாலுவேஷன் மற்றும் வெகுமதி அமைப்பு ரிவார்ட் சிஸ்டம் வேலைக்குழுக்களின் பிஹேவியரை பாதிக்கும் சிறந்த தூண்டுகோல்கள் இனிஷியேட்டர்ஸ். நிறுவனம் ஊழியர்களுக்கு சவாலான குறிப்பிட்ட செயல்திறன் இலக்குகளை சேலஞ்சிங் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆப்ஜெக்டிவ் வழங்குதா அல்லது தனிப்பட்ட இண்டிவிஜுவல் அல்லது குழுவின் குரூப் இலக்குகளை அடைந்ததற்கு வெகுமதியளிக்குதாங்கிறத ஊழியர்கள் தெரிஞ்சுக்க ஆர்வமா இருப்பாங்க. வேலைக்குழுக்கள் பெரிய நிறுவன அமைப்பின் ஒரு பகுதிங்கிறதுனால நிறுவனம் எப்படி செயல்திறனை மதிப்பீடு செய்யுது மற்றும் எந்த பிஹேவியர்களுக்கு வெகுமதியளிக்குதுங்கிறதால வேலைக்குழுக்கள் பாதிக்கப்படும். ஆர்கனைசேஷனல் கல்ச்சர், நிறுவன கலாச்சாரம். கலாச்சாரம்ங்கிறது ஊழியர்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அக்செப்டபிள் மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத அன்அக்செப்டபிள் பிஹேவியர்களின் தரநிலைகளை ஸ்டாண்டர்ட்ஸ் வரையறுக்குது. வேலைக்கு எப்படி உடை அணியணும் விதிகள் கடுமையா அமல்படுத்தப்படுதா இல்லையா, எந்த வகையான சந்தேகமான பிஹேவியர்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் மற்றும் எவை புறக்கணிக்கப்படலாம், நேர்மை ஆனஸ்டி மற்றும் ஒருங்கிணைப்பின் இன்டெகிரிட்டி முக்கியத்துவம் போன்றவற்றை ஊழியர்கள் புரிஞ்சிக்க சில மாதங்கள் ஆகும். பல நிறுவனங்கள்ல வேலை குழுக்களால் வரையறுக்கப்பட்ட உபகலாச்சாரங்கள் சப்கல்ச்சர் இருக்கும். இது இன்னும் ஒரு ஆதிக்க கலாச்சாரத்தை டாமினன்ட் கல்ச்சர் கொண்டிருக்கும். அது எல்லா ஊழியர்களுக்கும் நிறுவனம் மிகவும் முக்கியமானதா கருதும் மதிப்புகளை வேல்யூஸ் தெரிவிக்கும். எனவே நல்ல நிலையில இருக்க இந்த கலாச்சாரங்கள் செயல்படுத்தப்படணும். பிசிக்கல் ஒர்க் செட்டிங், உடல் ரீதியான வேலைச்சூழல். கடைசியா உடல் ரீதியான வேலைச்சூழல் பிசிக்கல் ஒர்க் செட்டிங் கூட வேலைக்குழுவின் பிஹேவியர்ல நேரடி தாக்கம் டைரக்ட் பேரிங் செலுத்தும் ஒரு முக்கியமான வெளிப்புற காரணி எக்ஸ்டர்னல் பார்ட்டி. ஒரு ஊழியரோட வேலை இடத்தோட முழுமையான உடல் ரீதியான அமைப்பு, பிசிக்கல் லேஅவுட், உபகரணங்களின் எக்விப்மெண்ட், மேலாண்மை போன்றவை ஆர்கிடெக்ட்ஸ் தொழில்துறை பொறியாளர்களால இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியர்ஸ் தீர்மானிக்கப்படுது. இவை வேலைக்குழுவின் இன்டராக்ஷனுக்கு தடைகள், பேரியர்ஸ் மற்றும் வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இரண்டையும் உருவாக்கும். ஊழியர்களின் வேலை நிலையங்கள் ஒர்க் ஸ்டேஷன்ஸ் நெருக்கமாயிருந்தா மற்றும் எந்த உடல் ரீதியான தடையும் இல்லாம இருந்தா அவங்க பேசலாம் அல்லது விளையாடலாம். 7.4 ஸ்டேஜஸ் ஆஃப் குரூப் டெவலப்மெண்ட். குழு வளர்ச்சியின் நிலைகள். முன்னாடி பெரும்பாலான குழுக்கள் தங்கள் வளர்ச்சியில ஒரு குறிப்பிட்ட வரிசையை ஸ்பெசிபிக் சீக்வன்ஸ் பின்பற்றுச்சு. ஆனா சமீபத்திய ஆராய்ச்சி ரீசர்ச் குழு வளர்ச்சியின் தரப்படுத்தப்பட்ட முறை ஸ்டாண்டர்டைஸ்ட் பேட்டர்ன் இல்லைன்னு காட்டுது. குழு வளர்ச்சியின் 5 நிலைகள் இதோ. 1. ஃபார்மிங் உருவாக்கம். 2. ஸ்டோமிங் மோதல். 3. நார்மிங் விதிமுறைப்படுத்தல். 4. பர்ஃபார்மிங் செயல்படுத்துதல். 5. அட்ஜர்னிங் முடிவு செய்தல். இந்த நிலைகள் குழு வளர்ச்சியில ஒரு முக்கியமான பங்கை ரோல் வகிக்கும். இந்த நிலைகள்ல குழு தனித்து நிற்றலின் ஸ்டாண்டிங் அலோன் பாதுகாப்பின்மையை இன்செக்யூரிட்டி குறைக்குது, சக்தி பவர் மற்றும் உற்சாகத்தை ஸ்பிரிட் அதிகரிக்குது. கடைசி நிலையில குழு ஒரு நல்லா வடிவமைக்கப்பட்ட முறையில வெல் மோல்டட் மேனர் இருக்கும். ஏன்னா தனிப்பட்ட முறையில அடைய முடியாதது பெரும்பாலும் குழு நடவடிக்கையின் குரூப் ஆக்ஷன் மூலம் சாத்தியமாகும். ஃபார்மிங் உருவாக்கம். இந்த நிலையில குழு உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா குழுவின் நோக்கம், பர்பஸ், அமைப்பு, ஸ்ட்ரக்சர் மற்றும் தலைமை லீடர்ஷிப் பத்தி நிறைய நிச்சயமற்ற தன்மை அன்சர்டன்டி இருக்கு. உறுப்பினர்கள் தங்களை ஒரு குழுவின் பகுதியா நினைக்கும்போது இந்த நிலை முழுமையடையும். ஸ்டார்மிங் மோதல். இது உள் மோதல்கள் இன்ட்ரா கான்ஃப்ளிக்ட்ஸ் தோன்றும் நிலை. உறுப்பினர்கள் குழுவை ஏத்துக்கிறாங்க, ஆனா குழுவை யார் கட்டுப்படுத்துவாருங்கிறதுல மோதல் இருக்கு. இந்த நிலை முழுமையடையும் போது குழுவுக்குள்ளே ஒரு ஒப்பீட்டளவில் தெளிவான தலைமை வரிசைமுறை ஹைரார்கி ஆஃப் லீடர்ஷிப் இருக்கும். நார்மிங் விதிமுறைப்படுத்தல். இந்த நிலையில நெருங்கிய உறவுகள் ரிலேஷன்ஷிப்ஸ் உருவாகுது மற்றும் குழு ஒற்றுமையை கொஹிசிவ்னஸ் வெளிப்படுத்துது. இந்த நிலையில குழு அடையாளம் குரூப் ஐடென்டிட்டி இருக்கும். குழு ஒரு பொதுவான எதிர்பார்ப்புகளை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உருவாக்கி சரியான உறுப்பினர் பிஹேவியரை வரையறுக்கும்போதுதான் நார்மிங் நிலை முழுமையடையும். பெர்ஃபார்மிங் செயல்படுத்துதல். இந்த நிலையில குழு அமைப்பு குரூப் ஸ்ட்ரக்சர் முழுமையா ஏற்றுக்கொள்ளப்பட்டு செயல்பாட்டுல ஃபங்க்ஷனல் இருக்கும். குழு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிறதுல பணிய செய்யறதுக்கு மாறி இருக்கு. நிரந்தர வேலை குழுக்களின் பெர்மனன்ட் ஒர்க் குரூப்ஸ் விஷயத்துல பெர்ஃபார்மிங் அவங்களோட வளர்ச்சியில கடைசி நிலை. அட்ஜர்னிங் முடிவு செய்தல். இது குழு வளர்ச்சியின் கடைசி நிலை. இந்த நிலையில அதிக பணி செயல்திறன் ஹை டாஸ்க் பெர்ஃபார்மன்ஸ் குழுவின் முக்கிய முன்னுரிமை இல்லை. அதற்கு பதிலாக செயல்பாடுகளை ஆக்டிவிட்டீஸ் முடிப்பதில் கவனம் செலுத்தப்படும். இந்த நிலையில குழு உறுப்பினர்களின் பதில்கள் ரெஸ்பான்சஸ் மாறுபடும். சிலர் குழுவின் சாதனையை குரூப்ஸ் அச்சீவ்மெண்ட் பத்தி மகிழ்ச்சியா இருக்கலாம். சிலர் வேலைக்குழுவின் வாழ்நாள்ல கிடைத்த நட்பை இழந்ததால லாஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் வருத்தப்படலாம். குழுக்கள் எப்போதும் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்வதில்லை. சில சமயம் பல நிலைகள் ஒன்னா போகலாம்.
உதாரணமா குழுக்கள் ஒரே நேரத்துல ஸ்டார்மிங் மற்றும் பர்ஃபார்மிங் செஞ்சிட்டு இருக்கும்போது குழுக்கள் சில சமயம் பழைய நிலைகளுக்கே திரும்ப போகலாம். நிலை மாடலின் ஸ்டேஜ் மாடல் பல விளக்க உரையாளர்கள் இன்டர்பிரட்டர்ஸ் குழு முதல் 4 நிலைகளை கடந்து செல்லும்போதே திறம்பட இஃபெக்டிவ் மாறும்னு அனுமானிச்சிருக்காங்க. 5 நிலைகள் மாடல் வேலை தொடர்பான பிஹேவியரை புரிஞ்சுக்கிறதுல நிறுவன சூழலை ஆர்கனைசேஷனல் கான்டெக்ஸ்ட் புறக்கணிக்குது. குழுவின் செயல்திறனை குரூப்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இந்த நிறுவன சூழல் மூலம் உயர்த்தலாம். ஏன்னா இது குழுவுக்கு புதிய விதிகள், பணி வரையறைகள், டாஸ்க் டெஃபினிஷன்ஸ், தகவல்கள் மற்றும் வளங்களை வழங்குது. இப்போதெல்லாம் நிறுவனங்கள்ல குழு பிஹேவியர் வலுவான நிறுவன சூழலுக்குள்ளே நடக்குது. இந்த 5 நிலைகள் மாடல் வேலை குழுக்களை புரிஞ்சுக்கிறதுல குறைந்த பொருந்தக்கூடிய தன்மையை லிமிடெட் அப்ளிகபிலிட்டி கொண்டிருக்கு. 7.5 குரூப் மெம்பர் ரிசோர்சஸ் குழு உறுப்பினர் வளங்கள் திறமைகள் அபிலிட்டிஸ் மற்றும் ஆளுமை குணநலன்கள் பர்சனாலிட்டி கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் உறுப்பினர்கள் தனிப்பட்ட முறையில குழுவுக்கு கொண்டுவரும் 2 முக்கிய வளங்கள். ஒரு குழுவின் சாத்தியமான செயல்திறன் பொட்டென்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் தனிநபர் வைத்திருக்கும் அல்லது குழுவுக்கு கொண்டுவரும் வளங்களை பொறுத்து இருக்கும். அபிலிட்டிஸ் திறமைகள் குழுவின் செயல்திறனை அதன் தனிப்பட்ட உறுப்பினர்களின் பணி தொடர்புடைய டாஸ்க் ரெலவெண்ட் மற்றும் அறிவுசார் திறன்களை இன்டெலெக்சுவல் அபிலிட்டிஸ் மதிப்பீடு செய்வதன் மூலம் கணிக்கலாம். திறமைகள்னா அதிக குழு செயல்திறன் அர்த்தம் இல்ல, ஆனா அது உறுப்பினர்கள் என்ன செய்ய முடியும் மற்றும் ஒரு குழுல எவ்வளவு திறம்பட எஃபெக்டிவ்லி செயல்படுவாங்கங்கிறதற்கான அளவுகோல்களை பாராமீட்டர்ஸ் அமைக்கும். திறன் மற்றும் குழு செயல்திறன் பத்தி இந்த கணிப்புகள் ப்ரெடிக்ஷன் செய்யலாம். முதல்ல குழு பணியை அடைய திறன்கள் இருக்கிற தனிநபர்கள் குழு செயல்பாட்டுல அதிகமா ஈடுபடுவாங்க, அதிகமா பங்களிப்பாங்க. குழு தலைவர்களா குரூப் லீடர்ஸ் உருவெடுப்பாங்க மற்றும் தங்கள் திறமைகள் குழுவால் திறம்பட பயன்படுத்தப்பட்டால் அதிக திருப்தி அடைவார்கள். இரண்டாவதா அறிவுசார் திறன் மற்றும் பணி தொடர்பான திறன் மற்ற காரணிகளான குழுவின் அளவு, செய்யப்படும் பணியின் வகை டைப் ஆஃப் டாஸ்க் மற்றும் குழுவுக்குள்ளே இருக்கிற மோதலின் அளவு லெவல் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் ஆகியவையும் செயல்திறனை பாதிக்கும்னு சொல்லுது. பர்சனாலிட்டி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆளுமை குணநலன்கள் உற்சாகமான போட்டி மனப்பான்மை கம்பெடிட்டிவ் இலக்கு நோக்கிய சமூகமான சுயசார்பான செல்ஃப் ரிலையன்ட் மற்றும் சுயாதீனமான இண்டிபெண்டன்ட் போன்ற ஆளுமை குணநலன்கள் குழுவின் செயல்திறனை பாதிக்கும். ஆளுமை குணநலன்களுக்கும் குழு மனப்பாங்குகள் குரூப் ஆட்டிடியூட்ஸ் மற்றும் பிஹேவியருக்கும் இடையிலான உறவு பற்றிய ஆராய்ச்சி நம் கலாச்சாரத்துல நேர்மறையான அர்த்தம் பாசிட்டிவ் கானோட்டேஷன் கொண்ட குணநலன்கள் பொதுவாக குழு உற்பத்தித்திறன் குரூப் ப்ரொடக்டிவிட்டி உற்சாகம் மோரால் மற்றும் ஒற்றுமையுடன் கொஹீசிவ்னஸ் நேர்மறையான தொடர்புடையதா பாசிட்டிவ்லி ரிலேட்டட் இருக்கும்னு முடிவு செஞ்சது. ஆதிக்கம் டாமினன்ஸ் மரபுக்கு மாறான தன்மை அன்கன்வென்ஷனாலிட்டி போன்ற எதிர்மறையா நெகட்டிவ்லி மதிப்பிடப்பட்ட குணநலன்கள் சார்பு மாறிகளுடன் டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் எதிர்மறையா தொடர்புடையதா இருக்கும். குரூப் ப்ராசஸஸ் குழு செயல்முறைகள் குழு செயல்முறை குரூப் ப்ராசஸ் நம்ம குழு பிஹேவியரோட அடுத்த முக்கியமான கூறு. இது ஒரு வேலை குழுவுக்குள்ளே நடக்கும் செயல்முறைகளை கருத்தில் கொள்ளும். உதாரணமா தகவல் பரிமாற்றத்திற்கு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்சஸ் உறுப்பினர்களால் பயன்படுத்தப்படும் தொடர்பு முறை கம்யூனிகேஷன் பேட்டர்ன் தலைவர் பிஹேவியர் லீடர் பிஹேவியர் அதிகார இயக்கவியல் பவர் டைனாமிக் போன்றவை. செயல்முறைகள் வேலை பிஹேவியரை புரிஞ்சுக்கிறதுல முக்கியம். ஏன்னா குழு பணியில பெரும்பாலான தனிநபர்கள் தங்கள் முயற்சியை எஃபர்ட் குறைச்சுப்பாங்க. ஆனா குழு செயல்முறைகள் நேர்மறையான முடிவுகளையும் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் உருவாக்கலாம். அதாவது குழுக்கள் தங்கள் உள்ளீடுகளின் இன்புட்ஸ் கூட்டுத்தொகையை விட பெரிய உற்பத்தியை அவுட்புட்ஸ் உருவாக்கலாம். சினர்ஜி இது உயிரியல்ல பயன்படுத்தப்படும் ஒரு பதம். இது 2 அல்லது அதற்கு மேலே இருக்கிற பொருட்களின் சப்ஸ்டன்சஸ் ஒரு செயலை ஆக்ஷன் குறிக்கும். இது தனிப்பட்ட கூட்டுத்தொகையிலிருந்து இண்டிவிஜுவல் சம்மேஷன் வேறுபட்ட ஒரு விளைவை இஃபெக்ட் ஏற்படுத்தும். ஆராய்ச்சிகளின் ரீசர்ச்சஸ் விஷயத்துல நேர்மறையான சினர்ஜி பாசிட்டிவ் சினர்ஜி உருவாக்கப்படுது. ஏன்னா ஒரு அர்த்தமுள்ள ஆராய்ச்சி தனிப்பட்ட முறையில வேலை செய்யறதை விட ஒரு குழுவா உருவாக்கப்படலாம். குரூப் டாஸ்க்ஸ் குழு பணிகள் எளிமையானதாகவோ அல்லது சிக்கலானதாகவோ இருக்கலாம். சிக்கலான பணிகள் வழக்கமானவை அல்ல, நான் ரூட்டீன். ஏன்னா அது மாற்று வேலை முறைகள் ஆல்டர்னேட்டிவ் ஒர்க் மெத்தட்ஸ் பத்தி உறுப்பினர்களிடையே நிறைய விவாதங்களை டிஸ்கஷன் உள்ளடக்கும். இது குழுவுக்கு நன்மை பயக்கும் பெனிஃபிஷியல். சில பணிகள் வழக்கமானவை மற்றும் தரப்படுத்தப்பட்டவை ஸ்டாண்டர்டைஸ்ட். எந்த விவாதங்களும் பெறப்படாது மற்றும் அவங்க தரப்படுத்தப்பட்ட செயல்பாட்டு நடைமுறைகளை ஸ்டாண்டர்டைஸ்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் நம்பலாம். ஒரு பணியில நிறைய சார்புத்தன்மை இன்டர்டிபெண்டன்ஸ் தேவைப்படும்போது குழு உறுப்பினர்கள் அதிகமா இன்டராக்ட் பண்ணணும். சார்புத்தன்மை கொண்ட பணிகளின் விஷயத்துல திறம்பட தொடர்பு இஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் மற்றும் குறைந்தபட்ச மோதல் நிலைகள் மினிமல் லெவல்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் செய்யப்படணும். அதிக சார்புத்தன்மையுடன் கூடிய சிக்கலான பணி மற்றும் குழு மோசமான தொடர்பு புவர் கம்யூனிகேஷன் பலவீனமான தலைமை வீக் லீடர்ஷிப் அதிக மோதல் நிலை ஹை லெவல் ஆஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ் போன்றவற்றுடன் சிறப்பியல்புடையதாக கேரக்டரைஸ்ட் இருந்தா அது குறைவான செயல்திறன் லோ பெர்ஃபார்மிங் கொண்டதா இருக்கும்னு அர்த்தமில்ல. குழு பணிகள் எளிமையானதாகவும் உறுப்பினர்களிடையே குறைந்த சார்புத்தன்மை தேவைப்பட்டாலும் குழு இன்னும் திறம்பட எஃபெக்டிவ் இருக்கலாம். 7.6 குரூப் ஸ்ட்ரக்சர் குழு அமைப்பு ஒவ்வொரு நிறுவனத்திலும் குழுக்கள் இருக்கு. இந்த வேலை குழுக்களுக்கு உறுப்பினர்களின் பிஹேவியரை வடிவமைக்கும் ஒரு அமைப்பு ஸ்ட்ரக்சர் இருக்கு.
இந்த அமைப்பு குழுவுக்குள்ளே இருக்கிற தனிநபர்களின் பிஹேவியரையும் குழுவின் செயல்திறனையும் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் குரூப் இட்செல்ஃப் விளக்கவும் மற்றும் கணிக்கவும் சாத்தியமாக்குது. சில கட்டமைப்பு மாறிகள் ஸ்ட்ரக்சரல் வேரியபிள்ஸ் இதோ. 1. ஃபார்மல் லீடர்ஷிப், முறையான தலைமை. 2. ரோல்ஸ், பங்குகள். 3. நார்ம்ஸ், விதிமுறைகள். 4. குரூப் ஸ்டேட்டஸ், குழு நிலை. 5. குரூப் சைஸ், குழு அளவு. 6. காம்போசிஷன் ஆஃப் த குரூப், குழுவின் அமைப்பு. ஃபார்மல் லீடர்ஷிப், முறையான தலைமை. கிட்டத்தட்ட எல்லா வேலை குழுக்களிலும் ஒரு முறையான தலைவர் ஃபார்மல் லீடர் இருப்பாரு. மேலாளர், மேனேஜர், மேற்பார்வையாளர், சூப்பர்வைசர் போன்ற பட்டங்கள் டைட்டில்ஸ் மூலமா தலைவர்கள் அங்கீகரிக்கப்படுவாங்க. ஒரு நிறுவனம் அல்லது நிறுவனத்துக்குள்ளே இருக்கிற குழுவின் வெற்றி தலைவரை பொறுத்தது. வெற்றிகரமான தலைவர்கள் பின்பற்றுபவர்களை ஃபாலோவர்ஸ் உற்பத்தித்திறன் நிலையை லெவல் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி அதிகரிக்க தூண்டுவாங்க. தலைவர் நிறுவனத்தை அதன் இலக்குகளை நோக்கி வழிநடத்துவார். எனவே தலைவர் குழுவின் வெற்றியில ஒரு முக்கியமான பங்கை வகிக்கிறார். ரோல்ஸ், பங்குகள். ஒரு சமூக யூனிட்டில் சோஷியல் யூனிட் ஒரு குறிப்பிட்ட நிலையை பாசிபிள் பொசிஷன் ஆக்கிரமிக்கும் ஒருத்தருக்கு கற்பிக்கப்படும் எதிர்பார்க்கப்படும் பிஹேவியர் பேட்டர்ன்களின் எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் பேட்டர்ன்ஸ் ஒரு தொகுப்பு. ஒரு குழுல எல்லா உறுப்பினர்களும் ஒரு பங்கை ரோல் வகிப்பாங்க. நாம ஒவ்வொருத்தரும் ஒரு பங்கை தேர்ந்தெடுத்து அதை வழக்கமா செஞ்சா பங்கு பிஹேவியர் ஐ புரிஞ்சுக்கிறது ஈஸி. ஆனா நாம வெவ்வேறு சூழ்நிலைகள்ல வெவ்வேறு பங்குகளை செய்ய வேண்டியிருக்கும். ஒரு பங்குடன் பொருந்தக்கூடிய சில மனப்பாங்குகள் ஆட்டிடியூட்ஸ் மற்றும் பிஹேவியர் பங்கு அடையாளத்தை ரோல் ஐடென்டிட்டி உருவாக்கும். சூழ்நிலையும் அதன் தேவைகளும் பெரிய மாற்றங்கள் சேஞ்சஸ் தேவைப்படுதுன்னு மக்கள் உணரும்போது அவங்க தங்கள் பங்குகளை தொடர்ந்து மாத்துறாங்க. உதாரணமா ஒருத்தருக்கு பதவி உயர்வு ப்ரொமோஷன் கொடுத்தா அவரோட மனப்பாங்குகள் பதவி உயர்வுக்கு முன்னாடி இருந்த மனப்பாங்குகளை விட வேறுபட்டதா இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் பதவி இறக்கம் டிமோட்டட் செய்யப்பட்டா அவரோட மனப்பாங்குகள் மாறி பதவி உயர்வுக்கு முன்னாடி இருந்த மனப்பாங்கை ஏத்துக்குவாரு. நார்ம்ஸ், விதிமுறைகள். எல்லா குழுக்களும் விதிமுறைகளை நார்ம்ஸ் நிறுவியிருக்கு. அதாவது குழு உறுப்பினர்களால் பகிர்ந்து கொள்ளப்படும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிஹேவியர் தரநிலைகள், அக்செப்டபிள் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் பிஹேவியர். விதிமுறைகள் உறுப்பினர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் அவங்க என்ன செய்யணும் மற்றும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லும். ஒரு தனிநபரின் பார்வையில விதிமுறைகள் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் ஒரு தனிநபரிடமிருந்து என்ன எதிர்பார்க்கப்படுதுங்கிறத பற்றிய ஒரு யோசனையை ஐடியா கொடுக்கும். ஆனா குழு உறுப்பினர்களால் ஒப்புக்கொள்ளப்படும்போது விதிமுறைகள் குறைந்தபட்ச வெளிப்புற கட்டுப்பாடுகளுடன் மினிமம் எக்ஸ்டர்னல் கண்ட்ரோல்ஸ் குழு உறுப்பினர்களின் பிஹேவியரை பாதிக்கும் ஒரு கருவியா டூல் செயல்படும். பொதுவான விதிமுறை வகைகள். காமன் கிளாஸஸ் ஆஃப் நார்ம்ஸ். நார்ம்ஸ் கூட்டல் பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் நார்ம்ஸ், செயல்திறன் தொடர்பான விதிமுறைகள் கூட்டல் இன்ஃபார்மல் சோஷியல் அரேஞ்ச்மெண்ட்ஸ், முறையற்ற சமூக ஏற்பாடுகள் கூட்டல் அலோகேஷன் ஆஃப் ரிசோர்சஸ், வளங்களின் ஒதுக்கீடு கூட்டல் அப்பியரன்ஸ் ஃபேக்டர்ஸ், தோற்ற காரணிகள். 1. பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் நார்ம்ஸ், செயல்திறன் தொடர்பான விதிமுறைகள். இது செயல்திறன் தொடர்பான செயல்முறைகளை பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் ப்ராசஸ் பத்தி பேசும். வேலைக்குழு தங்கள் உறுப்பினர்களுக்கு எவ்வளவு கடுமையா வேலை செய்யணும், வேலையை எப்படி முடிக்கணும், எப்படி சரியா பேசணும் போன்ற யோசனைகளை ஐடியாஸ் கொடுக்கும். இந்த விதிமுறைகள் தனிநபரின் செயல்திறனை பாதிக்கும். ஊழியரின் பொறுப்பு, லயபிலிட்டி மற்றும் தனிப்பட்ட மோட்டிவேஷன் நிலை பர்சனல் மோட்டிவேஷன் லெவல் அடிப்படையிலான ஒரு செயல்திறன் கணிப்பை பெர்ஃபார்மன்ஸ் ப்ரெடிக்ஷன் மாற்ற அவங்களுக்கு முடியும். 2. இன்ஃபார்மல் சோஷியல் அரேஞ்ச்மெண்ட்ஸ், முறையற்ற சமூக ஏற்பாடுகள். இந்த விதிமுறைகள் முறையற்ற வேலை குழுக்களிலிருந்து இன்ஃபார்மல் ஒர்க் குரூப்ஸ் வரும். இது முதன்மையா குழுவுக்குள்ளே இருக்கிற சமூக இன்ட்ராக்ஷன்ஸ், சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ் பத்தி பேசும். உறுப்பினர்கள் யாருடன் மதிய உணவு சாப்பிடுறாங்க, யாருடன் வேலையிலையும் ஆபீஸுக்கு வெளியேயும் நட்பு கொண்டிருக்கிறாங்க. 3. அலோகேஷன் ஆஃப் ரிசோர்சஸ், வளங்களின் ஒதுக்கீடு. இந்த விதிமுறைகள் சம்பளம், பே, கடினமான வேலைகளை டிஃபிகல்ட் ஜாப்ஸ் ஒதுக்குதல், புது உபகரணங்கள் நியூ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒதுக்கீடு மற்றும் உபகரணங்களை எக்விப்மெண்ட் உள்ளடக்கும். 4. அப்பியரன்ஸ் ஃபேக்டர், தோற்ற காரணி. இது சரியான ஆடை, ப்ராப்பர் ட்ரெஸ்ஸிங், வேலைக்குழுவுக்கு நேர்மை, சின்சரிட்டி போன்றவற்றை உள்ளடக்கும். விதிமுறைகளை எது முக்கியமாக்குது? 1. அது குழுவின் உயிர்வாழ்வை சர்வைவல் எளிதாக்கினால். 2. அது குழு உறுப்பினர்களின் பிஹேவியர் ஐக் கணிக்கக்கூடிய திறனை பிரெடிக்டபிலிட்டி அதிகரித்தால். 3. அது சங்கடமான தனிப்பட்ட பிரச்சனைகளை இங்கிசிங் இன்டர்பர்சனல் ப்ராப்ளம்ஸ் குறைத்தால். 4. அது உறுப்பினர்கள் குழுவின் மைய மதிப்புகளை சென்ட்ரல் வேல்யூஸ் வெளிப்படுத்த அனுமதித்தால். குரூப் ஸ்டேட்டஸ், குழு நிலை. குழு நிலை குரூப் ஸ்டேட்டஸ் என்பது குழுக்களுக்கு அல்லது குழு உறுப்பினர்களுக்கு மற்றவர்களால் வழங்கப்படும் சமூக ரீதியாக வரையறுக்கப்பட்ட நிலை, சோஷியலி டிஃபைன்டு பொசிஷன் அல்லது தரவரிசை ரேங்க் ஆகும். நிலை மனித பிஹேவியரை புரிஞ்சுக்கிறதுல ஒரு முக்கியமான காரணி, ஏன்னா இது மோட்டிவேஷனை கொடுக்கும் ஒரு கருவி. நிலை பெரிய பிஹேவியர் விளைவுகளை பிஹேவியரல் கான்சிக்வன்சஸ் கொண்டது. ஒருத்தர் தன் நிலையை பற்றிய நம்பிக்கைக்கும் பிலீஃப் அபவுட் ஹிஸ் ஸ்டேட்டஸ் மற்றவர்களின் பார்வைக்கும் அதர்ஸ் வியூ இடையில ஒரு வேற்றுமையை டிஸ்பாரிட்டி பார்க்கும்போது பொதுவாக குழுக்கள் தங்களுக்குள்ளே நிலை பத்தி ஒத்துக்குவாங்க. அதனால தனிநபர்களின் குழு தரவரிசைகள்ல குரூப் ரேங்கிங்ஸ் வழக்கமா ஒரு ஒப்பந்தம் அக்ரீமெண்ட் இருக்கும்.
ஆனா தங்கள் நிலையளவுகோல்கள் ஸ்டேட்டஸ் கிரைட்டீரியா வேறுபட்ட குழுக்களுடன் சேரும்போது தனிநபர்கள் ஒரு மோதல் சூழ்நிலையில கிளாஷ் சிச்சுவேஷன் உணரலாம். வேற வார்த்தைகள்ல அவங்க மாறுபட்ட பின்னணி ஹெட்ரோஜீனியஸ் பேக்ரவுண்ட் கொண்ட உறுப்பினர்களை கொண்ட குழுக்களில சேரும்போது ஒரு போராட்ட சூழ்நிலையில ஸ்ட்ரகிளிங் சிச்சுவேஷன் உணர்றாங்க. மாறுபட்ட குழுக்கள் ஹெட்ரோஜீனியஸ் குரூப்ஸ் ஒன்றுக்கொன்று சார்புத்தன்மையுடன் இன்டர்டிபெண்டன்ட் இருக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும்போது நிலையில இருக்கிற வித்தியாசம் நிறைய பிரச்சனைகளை ப்ராப்ளம்ஸ் உருவாக்கும். ஏன்னா குழு உறுப்பினர்கள் மாறுபட்ட வரிசை முறைகளை டிஃபரிங் ஹைரார்கீஸ் சீரமைக்க முயற்சி செய்வாங்க. குரூப் சைஸ் குழு அளவு. குழுவின் அளவு ஒட்டுமொத்த குழு பிஹேவியர்ல ஏதாவது தாக்கம் எஃபெக்ட் செலுத்துதா? ஆம், அது குழு பிஹேவியர்ல தாக்கம் செலுத்துது. சின்ன குழுக்கள் பெரிய குழுக்களை விட பணிகளை முடிக்க வேகமா இருக்குன்னு ஆதாரங்கள் எவிடன்ஸ் காட்டுது. ஜெர்மன் உளவியலாளர் ரிங்கிள்மேன் தனிநபர் மற்றும் குழு செயல்திறனின் குரூப் பெர்ஃபார்மன்ஸ் முடிவுகளை ஒப்பிட்டார். அவர் குழு அளவு அதிகரிச்சா தனிநபர் செயல்திறன் தலைகீழா ப்ரொபோர்ஷன் ஆகும்னு சொன்னாரு. குழுவின் அளவு பற்றிய ஆராய்ச்சி 2 கூடுதல் முடிவுகளை கன்க்ளூஷன்ஸ் கொடுக்குது. அவங்க 1. ஒற்றைப்படை எண்ணிக்கையிலான உறுப்பினர்களை கொண்ட குழுக்கள் இரட்டைப்படை எண்ணிக்கையிலானவர்களை கொண்டவற்றை விட விரும்பத்தக்கதா இருக்கும். 2. 5 அல்லது 7 உறுப்பினர்களை கொண்ட குழுக்கள் சிறிய மற்றும் பெரிய குழுக்களின் சிறந்த கூரை எலிமெண்ட் பயன்படுத்துற வேலையை செய்யறதுல சிறந்து விளங்குது. காம்போசிஷன் ஆஃப் த குரூப். குழுவின் அமைப்பு. பாலினம், ஜெண்டர், ஆளுமைகள், பர்சனாலிட்டிஸ், கருத்துகள், ஒப்பீனியன்ஸ், திறமைகள், அபிலிட்டிஸ், திறன்கள், ஸ்கில்ஸ் மற்றும் பார்வைகள், பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அடிப்படையில் ஒரு குழு மாறுபட்டதா ஹெட்ரோஜீனியஸ் இருக்கும்போது பணியை திறம்பட எஃபெக்டிவ்லி முடிக்க குழுவுக்கு எதிர்பார்க்கப்படும் குணநலன்கள் எக்ஸ்பெக்டட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. பொதுவாக ஆதாரங்கள் மாறுபட்ட குழு செயல்திறன் ஹெட்ரோஜீனியஸ் குரூப் பெர்ஃபார்மன்ஸ் ஒருபடித்தான குழுக்களை ஹோமோஜீனியஸ் குரூப்ஸ் காட்டிலும் அதிக திறம்பட இருக்குங்க முடிவுக்கு ஆதரவளிக்குது. 7.7 டிசிஷன் மேக்கிங். முடிவெடுத்தல் என்பது சிக்கலான பிரச்சனைகளை காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் தீர்க்க கிடைக்கக்கூடிய வெவ்வேறு மாற்று செயல் வழிகளில் ஆல்டர்னேட்டிவ் கோர்சஸ் ஆஃப் ஆக்ஷன் ஒரு இறுதித் தேர்வை ஃபைனல் சாய்ஸ் செய்யற செயல்முறை ஆகும். குழுவுல வெவ்வேறு வழிகள்ல முடிவுகள் எடுக்கப்படலாம். குழு தலைவர் உறுப்பினர்களை கலந்தாலோசிக்காம வேலை குழு முடிவுகளை ஒர்க் குரூப் டிசிஷன்ஸ் எடுக்கலாம். அல்லது முடிவுகள் ஒரு கலந்தாலோசனை செயல்முறை கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ் மூலமா எடுக்கப்படலாம். ஒரு குழுவுக்காகவும் முடிவுகள் எடுக்கப்படலாம். குழு முடிவெடுத்தல் ஒருமித்த கருத்தின் கன்சென்சஸ் மூலமா இருக்கலாம். அதாவது எல்லா உறுப்பினர்களும் முன்மொழியப்பட்ட முடிவுக்கு ஒப்புக்கொள்ளணும். அதே சமயம் பெரும்பான்மை மெஜாரிட்டி என்பது பெரும்பாலானவர்கள் ஒப்புக்கொண்டாலே போதும்னு அர்த்தம். ஸ்ட்ரென்த்ஸ் ஆஃப் குரூப் டிசிஷன் மேக்கிங். குழு முடிவெடுத்தலின் பலங்கள். ஒரு குழு முழுமையான தகவல்களை கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உருவாக்க முடியும். பல்வேறு தனிநபர்களின் கருத்துக்களை ஐடியாஸ் ஒன்னா சேர்ப்பதன் மூலம் ஒரு குழு முடிவெடுத்தல் செயல்முறையில அதிக தகவல்களை சேகரிக்க முடியும். பிரச்சனைகள் சிக்கலானதாக இருக்கும்போது மற்றும் மாறுபட்ட திறன்கள், அறிவு மற்றும் அனுபவம் தேவைப்படும்போது ஒரு குழு முடிவெடுத்தல் தனிப்பட்ட முடிவெடுத்தலை விட வெற்றிகரமா இருக்கும். ஆனா குழு முடிவெடுத்தல் செயல்முறை விவாதம் மற்றும் முடிவை உற்பத்தி திறன் கொண்டதா மாற்ற உறுப்பினர்களிடையே அதிக தனிப்பட்ட திறன்கள் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் தேவைப்படும். சொல்லத் தேவையில்லை, குழுவின் அளவு குழு முடிவெடுக்கும் முடிவுகளில் குரூப் டிசிஷன் மேக்கிங் அவுட்கம்ஸ் ஒரு பெரிய தாக்கத்தை கிரேட் இம்பாக்ட் செலுத்துது. வீக்னஸ் ஆஃப் டிசிஷன் மேக்கிங் இன் குரூப்ஸ். குழுக்களில் முடிவெடுப்பதில் பலவீனங்கள். ஒரு நாணயம் போல குழு முடிவெடுத்தலுக்கும் இன்னொரு பக்கம் இருக்கு. ஒரு குறைபாடு டிராபேக் என்னன்னா முடிவெடுத்தல்ல அதன் தற்காலிகத்தன்மை டென்டேட்டிவ்னஸ். இது நேரம் எடுக்கும் டைம் கன்சியூமிங் ஒன்றும் தனிநபர்களால் எடுக்கப்படும் முடிவுகளை விட எந்த ஒரு குறிப்பிட்ட தீர்வை சொல்யூஷன் அடைய அதிக நேரம் எடுக்கும். இரண்டாவதா மோதலுக்கு கான்ஃபரன்டேஷன் பெரிய வாய்ப்பு ஸ்கோப் இருக்கு. ஒரு குழு உறுப்பினரின் தன் ஆசைக்காக டிசையர் ஒரு சொத்தா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமென்ற அவரது ஆசை வீணாகவும் ஸ்குவாண்டர் வேஸ்ட் மற்றும் ஒப்புதலின்மைக்கு டிஸ்அக்ரிமெண்ட் வழிவகுக்கும். மூன்றாவதா சில அல்லது பல உறுப்பினர்களின் ஆதிக்கம் டாமினன்ஸ். அத்தகைய ஆதிக்கம் சராசரி மற்றும் குறைந்த திறன் கொண்ட உறுப்பினர்களை கொண்டிருந்தால் அத்தகைய குழுவின் செயல்திறன் பாதிக்கப்படும். இறுதியா ஆம்பிக்யூட்டி வழிவகுக்கும். அதாவது எந்த ஒரு தனிநபரும் எந்த முடிவுக்கும் பொறுப்பாளியாக்கப்பட மாட்டார். 7.8 குரூப் டெசிஷன் மேக்கிங் டெக்னிக்ஸ். குழு முடிவெடுக்கும் நுட்பங்கள். முடிவெடுத்தலின் இன்டராக்டிங் டெக்னிக் தான் பொதுவாக பயன்படுத்தப்படும் நுட்பங்கள். அத்தகைய ஒரு குழுவில் உறுப்பினர்களிடையே நேருக்கு நேர் தொடர்பு ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன் இருக்கும். அவங்க வாய்வழி வெர்பல் மற்றும் வாய்வழி அல்லாத நான் வெர்பல் தொடர்பு இரண்டையும் நம்புவாங்க. பிரெயின்ஸ்டார்மிங். நாமினல் குரூப்ஸ் டெக்னிக்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக் மீட்டிங்ஸ் சில முக்கியமான முடிவெடுக்கும் நுட்பங்கள். பெரும்பாலான பிஹேவியர் நுட்பங்கள் பங்குபற்றலை பார்ட்டிசிபேஷன் சுற்றியே இருக்கு. பங்குபற்றல் தனிநபர்களை உள்ளடக்கும். இது முறையானதாகவோ ஃபார்மல் அல்லது முறையற்றதாகவோ இன்ஃபார்மல் இருக்கலாம். ஆனா அது அறிவு சார்ந்த இன்டெலெக்சுவல் உணர்ச்சிபூர்வமான இமோஷனல் மற்றும் உடல் ரீதியான ஈடுபாட்டை பிசிக்கல் இன்வால்வ்மெண்ட் கோரும். அனுபவம் அதிகமாகவும் பணி திறந்ததாகவும் ஓப்பன் மற்றும் கட்டமைக்கப்படாததாகவும் அன்ஸ்ட்ரக்சர்ட் இருக்கும்போது அதிக பங்குபற்றல் இருக்கும். பிரெயின்ஸ்டார்மிங்
பிரெயின்ஸ்டார்மிங்கிறது இன்ட்ரெஸ்டிங் குழுவில் இன்ட்ரெஸ்டிங் குரூப் ஒப்புதலுக்கான அழுத்தங்களை ப்ரெஷர்ஸ் ஃபார் கன்ஃபார்மிட்டி சமாளிக்க பயன்படுத்தப்படும் ஒரு நுட்பம். இது மாற்று வழிகளின் வளர்ச்சியை டெவலப்மெண்ட் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ்ஸ் தடை செய்யும். இது கருத்து உருவாக்க செயல்முறையை ஐடியா ஜெனரேஷன் ப்ராசஸ் பயன்படுத்துது. இது கிரியேட்டிவான மாற்று வழிகளை கிரியேட்டிவ் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அவற்றின் விமர்சனங்களுக்கு கிரிட்டிசிசம் எதிராக குறிப்பாக ஊக்குவிக்குது. சுமார் 12 அல்லது பாதி பேர் ஒரு பிரெயின்ஸ்டார்மிங் செஷன் ஒன்னா சேர்ந்து ஒரு ஒருமித்த கருத்துக்கு கன்சென்சஸ் வருவாங்க. அத்தகைய ஒரு செஷனில் குழு தலைவர் குரூப் லீடர் பிரச்சனைகளை ப்ராப்ளம்ஸ் தெளிவா முன்வைப்பார். இதனால் ஒவ்வொரு பங்குபற்றாளியும் பார்ட்டிசிபென்ட் சரியான இடத்துல ரைட் ஸ்பேஸ் உணர்றாங்க. எந்த விமர்சனமும் அனுமதிக்கப்படாது மற்றும் ஃப்ரீவில் இருக்கும். பின்னர் மாற்று வழிகள் விவாதம் டிஸ்கஷன் மற்றும் மேலும் பகுப்பாய்வுக்காக அனாலிசிஸ் எடுத்துக்கொள்ளப்படும். இதனால் ஒரு பிரெயின்ஸ்டார்மிங் செஷன் வெறும் யோசனைகளை உருவாக்கும். இது ஒரு திறம்பட குழு விவாதத்தை எஃபெக்டிவ் குரூப் டிஸ்கஷன் அடைய உதவும். நாமினல் குரூப் டெக்னிக் நாமினல்ங்கிற பதம் ஒரு குழு முடிவெடுத்தல்ல, குரூப் டிசிஷன் விவாதங்கள் டிஸ்கஷன்ஸ் அல்லது தனிப்பட்ட தொடர்புகள் இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன்ஸ் கட்டுப்படுத்தப்படும் அர்த்தம். குழு உறுப்பினர்கள் ஒரு குழு கூட்டத்தில் கமிட்டி மீட்டிங் உடல் ரீதியாக பிசிக்கலி இருந்தாலும் அவங்க தனிச்சையாகவே இண்டிபெண்டன்ட்லி செயல்படுவாங்க. ஒரு பிரச்சனை பகுப்பாய்வு செய்யப்படும்போது பின்வரும் படிகளை பின்பற்றணும். உறுப்பினர்கள் ஒரு குழுவா சந்திக்கிறாங்க, ஆனா ஒவ்வொரு உறுப்பினரும் ஒரு தனிநபரா செயல்படுறாங்க. அவங்க யோசனைகளை ஐடியாஸ் எழுதுறாங்க. ஒவ்வொரு குழு உறுப்பினரும் தங்கள் முறை வரும்போது ஒரு யோசனையை முன்வைப்பாங்க. எல்லா யோசனைகளும் குறிக்கப்பட்ட பிறகும் எந்த விவாதமும் நடக்காது. பல்வேறு மாற்று வழிகள் அல்லது யோசனைகள் பத்தி விவாதம் செய்யப்படும் மற்றும் மதிப்பிடப்படும். இவாலுவேட்டட் விவாதத்திலிருந்து பெறப்பட்ட யோசனைகள் அவற்றின் செயல்திறன் பெர்ஃபார்மன்ஸ் படி வரிசைப்படுத்தப்படும். அதிகபட்ச மொத்த தரவரிசை ஹையஸ்ட் ஆக்ரிகேட் ரேங்கிங் இறுதி முடிவை ஃபைனல் டிசிஷன் தீர்மானிக்கும். நாமினல் குரூப் டெக்னிக்கின் முக்கிய நன்மை என்னன்னா, உறுப்பினர்கள் முறையானதா சந்திக்க ஒரு குழுவை உருவாக்கினாலும் இன்டராக்டிங் குரூப் இருக்கிற மாதிரி அவங்களோட தனிப்பட்ட நுட்பத்துக்கு இண்டிபெண்டன்ட் டெக்னிக் எந்த கட்டுப்பாடும் இல்ல. எலக்ட்ரானிக் மீட்டிங் மின்னணு சந்திப்பு குழு முடிவெடுத்தலுக்கான சமீபத்திய அணுகுமுறை அப்ரோச் என்னன்னா, நாமினல் குரூப் டெக்னிக் கூட அதிகமா மேம்படுத்தப்பட்ட மற்றும் அதிநவீன கணினி தொழில்நுட்பத்தை கம்ப்யூட்டர் டெக்னாலஜி பயன்படுத்துறது. மின்னணு சந்திப்பு கருத்து எலக்ட்ரானிக் மீட்டிங் கான்செப்ட் எளிமையானது. 50 பேர் வரைக்கும் அமர்ந்து தங்கள் யோசனைகளையும் பதில்களையும் ஐடியாஸ் அண்ட் ரெஸ்பான்சஸ் தங்கள் கணினி திரையில் கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் டைப் செய்யலாம். ஆனா தனிப்பட்ட கருத்துகள் கமெண்ட்ஸ் மதிக்கப்பட்டு திரையில் காட்சிப்படுத்தப்படும் டிஸ்பிளேட். அனாமதேயம் அனானிமிட்டி நேர்மை ஆனஸ்டி மற்றும் வேகம் ஸ்பீட் மின்னணு சந்திப்புக்கு மேலும் சிறப்புகளை ஃபெதர் சேர்க்குது. இது உறுப்பினர்கள் தண்டிக்கப்படாமலேயே பீனலைசிங் தம் நேர்மையாயிருக்க அனுமதிக்குது. டெல்ஃபி நுட்பம் இது சமீப காலங்கள்ல நீண்டகால முன்கணிப்புக்கு ரீகாஸ்டிங் ரொம்ப பிரபலமானது. எந்த ஒரு முடிவு நுட்பமும் டிசிஷன் டெக்னிக் எதிர்காலத்தை முழுமையா கணிக்க முடியாது. டெல்ஃபி நுட்பம் ஒரு கிறிஸ்டல் போல நல்லதுன்னு தோணுது. இப்போ நிறைய நிறுவனங்கள், வணிகங்கள், கல்வி நிறுவனங்கள், அரசாங்கங்கள் மற்றும் இராணுவம் மிலிட்டரி டெல்ஃபி நுட்பத்தை பயன்படுத்துறாங்க. டெல்ஃபி நுட்பம் எப்படி வேலை செய்யுதுன்னா, 1. ஒரு குழு உருவாக்கப்படுது, ஆனா உறுப்பினர்கள் நேருக்கு நேர் இன்டராக்ஷன்ல ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டராக்ஷன்ஸ் இருக்க மாட்டாங்க. இதனால் அவங்களை ஒன்னா கொண்டு வர்ற செலவுகள் எக்ஸ்பென்சஸ் தவிர்க்கப்படுது. 2. ஒவ்வொரு உறுப்பினரும் பிரச்சனையில அனாமதேய கணிப்புகளை அனானிமஸ் பிரிடிக்ஷன் செய்யும்படி கேட்டுக்கப்படுறாங்க. பேனல் அதுக்கு பொறுப்பாகுது. 3. ஒவ்வொரு பேனல் உறுப்பினரும் மற்ற உறுப்பினர்களால் வெளிப்படுத்தப்பட்ட யோசனைகளிலிருந்து கலப்பு ஃபீட்பேக்கை காம்போசிட் ஃபீட்பேக் பெறாங்க. காரணங்கள் ரீசன்ஸ் அனாமதேயமா பட்டியலிடப்படும், ஆனா பெரும்பாலும் ஒரு கலப்பு உருவம் காம்போசிட் ஃபிகர் மட்டும் பயன்படுத்தப்படும். 4. ஃபீட்பேக்கின் அடிப்படையில் மற்றொரு சுற்று அனாமதேய உள்ளீடு அனானிமஸ் இன்புட் செய்யப்படுது. இந்த இட்டரேஷன்ஸ் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான முறை நடக்கும். கலப்பு ஃபீட்பேக் ஒரே மாதிரி இருக்கும் வரை, அதாவது எல்லோரும் அவங்க நிலையில பொசிஷன் உறுதியா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு லெசன் 7ல குரூப் டைனாமிக்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம்னு நம்புறோம். அடுத்த லெசன்ல வேற ஒரு சுவாரஸ்யமான டாபிக் பத்தி பேசலாம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக் பத்தி கத்துக்கணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.